அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய டியூப்நெட் நியூஸ் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக என்ற உயரிய பிரார்த்தனையோடு இன்றைக்கு நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓட்டமாவடி தான் வந்திருக்கிறோம். ஓட்டமாவடி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு அதாவது குறிப்பாக இலங்கையில வாழக்கூடிய சொந்தங்களுக்கு ஓட்டமாவடி அப்படின்னு சொன்னா ஜனாசா அடக்கம் செய்யப்பட்ட கொரோனா ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்பட்ட மஜ்மா நகர் தான் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அது மட்டும் கிடையாது. இங்க நிறையவே கல்விமான்கள் மற்ற பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் அப்படியான ஒரு ஆளுமை மிக்க சொந்தங்கள் இங்க இருக்கிறார்கள். அப்படியாக இன்று நாம் ஒரு ஆளுமை மிக்க ஒரு சொந்தத்தை, அதாவது ஒரு உறவை சந்திக்கத்தான் நாம இங்க வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் இப்போ அவரை அறிமுகப்படுத்துவேன். நீங்க யாருன்னு சொல்லி இந்த கட்டத்துல அறிந்து கொள்வீங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன ஹாலா, சும்மா இருக்கிறீங்களா சார்? அல்ஹம்துலில்லாஹ். நான் நீண்ட காலமாக உங்களை ஓட்டமாவடியில பார்த்து வாரேன். உங்களுடைய சமூக பணியாக இருந்தாலும் சரி, அதே நேரத்துல உங்களை ஒரு கல்விமான் என்று அறியக்கூடிய வகையில இருந்தது. அந்த வகையில சார், நீங்க சமூக மீடியாவோடும் தொடர்புபட்டவராக இருக்கிறீங்க. உங்களை பத்தி ஒரு அறிமுகத்தை பேரோட செய்து கொள்ளுங்க சார் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். முதல் இந்த சந்திப்பை ஏற்படுத்தி தந்த அல்லாஹுக்கு நன்றி கூறுகின்றேன். அத்துடன் எங்களுடைய தளத்துக்கு இடத்துக்கு நீங்க சிரமப்பட்டு சிரமங்களுக்கு மத்தியில என்னை சந்திக்க வந்திருக்கின்றீர்கள். அந்த வகையில அன்பான பண்பான மௌலவி அவர்களே, உங்களுக்கும் உங்களுடைய யூடியூப் சேனலுக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில உங்களுடைய பேர் சம்பந்தமாக என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொன்னீங்களா? நிச்சயமா. நம்மளோட பேர் எங்களோட வாப்பாட பேரு முகமது இஸ்மாயில். என்னுடைய பெயர் சல்மான் வஹாப். முகமது இஸ்மாயில் சல்மான் வஹாப் என்பது என்னுடைய முழு நாமமாக பெயராக இருக்கின்றது. சுருக்கமாக சல்மான் வஹாப் என்று எல்லாருக்கும் தெரியும். நான் உண்மையில வாழைச்சேனை, ஓட்டமாவடிக்கு அருகில் இருக்கக்கூடிய வாழைச்சேனையிலே பிறந்த ஒரு ஆள். அங்குதான் எங்களுடைய பூர்வீகம் பரம்பரை இருக்கின்றது. ஆனால் திருமண பந்தத்தை ஓட்டமாவடியிலே நான் தேடிக்கொண்டேன். அந்த வகையில எங்களுடைய திருமணம் 1991ஆம் ஆண்டு இடம்பெற்றது. அதாவது என்னுடைய பிறந்த ஆண்டு சார் அந்த 1991ஆம் ஆண்டு அப்படிங்கிறது. நீங்க திருமண மதத்துக்குள்ள இணைஞ்சிருக்கிறீங்க. இல்ல, மேற்கொண்டு சொல்லுங்க சார். 4 குழந்தைகள் நமக்கு இருக்கின்றார்கள். அனைவரும் கல்வி புலத்தை சேர்ந்தவர்கள். சிலர்கள் கட்டாரிலே இருக்கின்றார். ஒரு மகள் பாகிஸ்தானிலே படித்துக் கொண்டிருக்கின்றார். ஏனைய பிள்ளைகள் ஒருவர் GCAL படிக்கின்றார், மற்றவர் OL படிக்கின்றார். இதுதான் சுருக்கமான ஒரு ஆசிரியராக கடமையாற்றிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அறிய கிடைச்சது. எங்க சார் ஆசிரியராக கடமை செஞ்சீங்க? உங்களுடைய அந்த கல்வி பின்புலங்கள் சம்பந்தமாக கொஞ்சம் சொல்ல முடியும்? நிச்சயமா சொல்லுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். நான் 1988ஆம் ஆண்டு ஆசிரியர் நியமனம் பெற்றிருந்தேன். 90-91 இது தொடர்பாக அட்டாளச்சேனை ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் விஞ்ஞான பிரிவில் பயிற்சியினை நான் பெற்றிருந்தேன். அதன் பிற்பாடு 1994ஆம் ஆண்டு பேராதனை பல்கலைக்கழகத்திலே வெளிவாரி பட்டம் முடித்திருக்கின்றேன். அதே போன்று 1997ஆம் ஆண்டு இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்திலே நான் பட்ட பின்படிப்பு PGD என்று சொல்லுவார்கள் முடித்திருக்கின்றேன். அந்த வகையிலே ஆசிரியராக 2000 ஆண்டு வரைக்கும் நான் படிப்பித்திருக்கின்றேன். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், வாழைச்சேனையிலே அன்னூர் தேசிய கல்லூரி என்று ஒரு கல்லூரி பாடசாலை இருக்கின்றது. அங்கு நான் கற்பித்திருக்கின்றேன். அதை தொடர்ந்து நீங்கள் வந்திருக்கின்ற எம்முடைய இந்த ஊர் ஓட்டமாவடி ஃபாத்திமா பாலிகா என்று சொல்லி ஒரு பாடசாலை இருக்கிறது. பிரபல்யமான ஒரு பாடசாலை. அங்கு நான் கற்பித்திருக்கின்றேன். சாதாரணமாக உங்களுடைய அந்த அதாவது ஆசிரியர் பணி என்பது சுருக்கமாக ஒட்டுமொத்தமாக எத்தனை வருடங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்? சுமாராக 31 வருடங்கள். இப்ப நீங்க ஆசிரியர் பணியில் இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறீர்கள். நான் ஓய்வு பெற்றிருக்கின்றேன். ஆசிரியர் பணி தாண்டி வேறு ஏதாவது திணைக்களங்கள் அதுக்குள்ள வேலை செஞ்சிருக்கீங்களா? ஏன்னு கேட்டா அறிய கிடைச்சது
ஆசிரியராக இருந்து அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ஆசிரியர் ஆலோசகராக வலய கல்வி அலுவலகம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதில் வேலை செய்திருக்கின்றேன். ஆசிரியர் ஆலோசகராக விஞ்ஞான பாடத்துக்கு பொறுப்பான ஆசிரியர் ஆலோசகராக நீண்ட காலம் விஞ்ஞான பாடத்துக்குரிய நம்ம என்ன GCAL விஞ்ஞானம். நான் மட்டக்களப்பு சென்ட் மைக்கேல் கல்லூரி என்று ஒரு கல்லூரி இருக்கிறது, பிரபல்யமான கல்லூரி. அதுலதான் நான் ஏஎல் சயின்ஸ் படித்திருந்தேன். அதே போன்று நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ட்ரெயின் பண்ணப்பட்டதும் பயிற்சி பெற்றதும் விஞ்ஞான பிரிவிலே. அந்த வகையிலே விஞ்ஞான ஆசிரியராகத்தான் இருந்தேன். பின்னால 2000 விஞ்ஞான ஆசிரியர் ஆலோசகராக கடமையாற்றி இருக்கிறீர்கள். சரி, அல்ஹம்துலில்லாஹ். அதே போல சார் உங்களுடைய சமூக பணிகள் தொடர்பாக அறிய கிடைத்தது. சில சமூக பணிகள் தொடர்பாக குறிப்பிட முடியுமா சார்? அதாவது உங்களால் மறக்க முடியாத அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் முன்னெடுப்புகளை மேற்கொண்டு உங்களுடைய மனதுக்கு பிடித்த ஒரு ஒரு சமூக பணியாக நீங்கள் செய்யப்பட்ட ஒன்று அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? நிச்சயமாக சமூக பணி என்று சொல்லுகின்ற பொழுது அரசியல் தளத்திலேயும் நான் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள். கடந்த தேர்தல் காலங்களில் நான் பாராளுமன்ற தேர்தல், பிரதேச சபை தேர்தல்களிலாம் நான் தேர்தல் கேட்டிருக்கின்றேன். அதே போன்று சமூக சில நிறுவனங்களும் எமக்கு இருக்கின்றன. கலை இலக்கிய துறை சார்ந்த பதிவு செய்யப்பட்ட மினிஸ்ட்ரியில பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களும் இருக்கின்றன. தற்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இயல்பாகவே நமக்கு இந்த வேலை வெளியதுகளை பார்க்கின்ற பொழுது சமூகத்திலே அலனும் போலருகி சமூகத்தில பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை இயல்பாகவே நாம் அடைந்திருக்கின்றோம். அல்லாஹு தாலா தந்திருக்கின்றோம். அந்த வகையில நெருக்கடியான நேரங்கள், வறுமையில பிரதேசங்கள் இருக்கின்ற நேரங்கள்ல எங்களால் முடிந்த பல உதவிகளை செய்திருக்கின்றோம். இந்த ஹஜ்ஜுடைய காலங்கள்ல குர்பான் அறுத்து கொடுக்கிற அப்படியான பணிகளை செய்திருக்கிறோம். தங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இப்படியான சமூக பணிகள்ல இருக்கு. உங்களுடைய அதாவது சார் உங்களை அடிக்கடி சமூக ஊடகத்திலே குறிப்பாக சில யூடியூப் சேனல்களிலே காண முடிகிறது. அப்படி யூடியூப் சேனல் நீங்களாக செய்கிறீர்களா சார், அல்லது வேறு யாராவது இப்ப நாங்க உங்களை இன்டர்வியூ பண்றது போல எடுத்து போடுகிறார்கள், அல்லது உங்களுடைய சொந்த ஓன் வாய்ஸ்லே கிராத்துகள் ஒரு சில அதாவது என்ன சொல்றது சில குறும்படங்கள் அப்படியான விடயங்கள் வருகிறது சார், நான் பார்க்க கிடைத்தது. ஆனால் தற்பொழுது உங்களுடைய அந்த வலைதளத்துக்குள்ளே சென்று பார்க்கிற பொழுது சில காணொளிகளை காணவில்லை. என்ன சார் நடந்தது? நிச்சயமாக அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா நான் நினைக்கின்றேன் உங்களை போன்று நமக்கும் பன்முக ஆளுமைய ஆற்றல்களை திறமைகள் அல்லாஹு தஆலா தந்திருக்கிறார். நீங்க அதாவது வயதில் மூத்தவர், அல்ஹம்துலில்லாஹ். சொல்லுங்க சார். அந்த வகையில ஊடகம் என்பது எனக்கு விருப்பமான ஒரு துறை. இந்த ஊடகம் உண்மையில நம்ம அதை சரியாக பயன்படுத்தினால் சமூக பணியாகத்தான் அது இருக்கும். நாட்டுக்கு, சமூகத்துக்கு எங்களால் முடிந்ததை செய்யலாம். அந்த வகையில இதை அறிந்த வகையில கடந்த 2014 காலப்பகுதியில கிழக்கு மாகாண முதலமைச்சரின் மீடியாவாக நான் இருந்திருக்கின்றேன். 16 பேர் இருந்ததுல நான் ஒரு ஸ்பீட் மீடியாவாக இருந்திருக்கின்றேன். அதுக்குரிய அடையாள அட்டைகள், அதாவது பதிவு செய்யப்பட்ட கொழும்பிலே பதிவு செய்யப்பட்ட முதலமைச்சர்மாருக்குரிய மீடியா என்ற தகைமையை நான் பெற்றிருக்கின்றேன். அதோட சேர்த்து பல சோசியல் மீடியாக்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வமும் என்னிடம் ஆரம்ப காலத்திலிருந்தே இருந்து வந்தது. நம்ம சின்ன வயசுல இருந்தா ஒரு பாடகர், சின்ன வயசுல இருந்து இஸ்லாமிய பாடல்கள் அது ஆரம்பத்துல பொதுவான பாடல்களை பாடுவேன். சுவாரஸ்யமா சொல்ல போனா எங்கட ஃபெமிலிக்குள்ள எங்கட மருமக்கள் பிள்ளைகளை எல்லாம் ரோராட்டி தாளாட்டி மாலை நேரங்கள்ல தூங்க வைக்கிறதுக்கு என்னதான் அழைப்பாரு. உமாவெல்லாம் உள்ள தூங்குதில்ல, பொடியன் தூங்குறான் இல்ல, 2 பாட்டை படின்னு சொன்னேன். தெரியும் தானே ஊஞ்சல்கள். அதாவது நீங்கள் ஒரு கல்விமான் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு ரசனை மிக்கவருக்கு சொல்லலாமா சார்? இயல்பா நம்ம கிட்ட வந்தது. அந்த வகையில சமூக ஊடகங்கள் இருக்கின்றது.
யூடியூப் தனியாக நானே செய்கின்றேன். நீங்களே செய்கிறீர்கள்? நம்ம தான் கிரியேட்டர், அதுல அல்ஹம்துலில்லாஹ். அட்மினானாகவே இருந்து சில அந்த யூடியூப் சேனலுடைய பேரை சொல்ல முடியுமா சார்? என்ன சார்? ஆரம்பத்துல ஒரு யூடியூப் செய்தேன், டியூப் சல்மான் சொல்லி. உண்மையில உங்களோட பிரதேசத்தை பத்தி எனக்கு தெரியாது. ஓட்டமாவடி வாழைச்சேனை கல்குடா பிரதேசத்துல தற்பொழுது நீங்கள் பல யூடியூபர்களை, இளைஞர்களை பார்ப்பீர்கள். அவர்களுக்கு யூடியூப் என்ன என்று தெரியாத கால பகுதியில யூடியூப், அதாவது யூடியூப் ஆரம்ப காலத்துல யூடியூப் செய்தேன். அது தற்பொழுது ஒரு மந்த நிலையில அந்த யூடியூப் இருக்கு. தற்பொழுது மந்த நிலை என்றா என்னது சார் சொல்ல வரீங்க? மந்த நிலை சொன்னா இன்னும் அது எல்லாம் நம்ம கிடைக்காது. அதாவது உங்களுடைய அந்த சேனல் வந்து ஒரு ஒரு தொழில் ரீதியாக முன்னேற முடியாத நிலையில் இருக்கிறதால தற்பொழுது புதிதாக ஒரு யூடியூப் சேனலை செய்திருக்கின்றேன். நீங்கள் அதுக்கு உதவி சார். நீங்க அந்த ஆரம்ப கட்டத்தில் செய்த அந்த யூடியூப் சேனல் ஊடாக என்ன மாதிரியான கண்டென்ட்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து? கண்டென்ட் வந்து பிரதானமாக கிராத்துகள் தான் இருக்கும், என்னுடைய பாடல்கள் இருக்கும். பாடல் என்று சொன்னால் நம்ம கொப்பி எல்லாம் இல்ல, கொப்பி யார பாடல்கள் மெட்டுக்களை நான் எடுக்க மாட்டேன், யார பாடல் வரிகளை எடுக்க மாட்டேன். சொன்னா நான் அல்லாஹு அக்பர், அல்லாஹு தம்புகள். நான் ஒரு கவிஞர், பாடல் ஆசிரியர். நானே பாடல் எழுதுவேன், இஸ்லாமிய பாடல்கள் எழுதுவேன். நானே அதுக்கு டியூன் போடுவேன், நானே அதுக்கு மெட்டமைப்பேன். நீங்க உங்களுடைய அந்த கராத்தாக இருக்கலாம், அல்லது ஒரு சில பாடல்களாக இருக்கலாம், அல்லது ஒரு சில குறும்படங்களாக இருக்கலாம். நான் பார்த்து விட்டு தான் உங்களுடைய சேனல் தானா அல்லது வேறு யாராவது உங்களை வைத்து கொண்டு அந்த சேனலை செய்கிறார்களா என்று தெரிய முடியவில்லை. அதனாலேதான் வந்து உங்களோட அணுகிய சம்பந்தமாகவும் சில விஷயங்களை நம்ம வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப கண்டிப்பாக டியூப் சல்மான் அப்படிங்கிறது உங்களுடைய ஓன் சேனல் தான்? நம்மளுடைய ஓன் சேனல். தற்போது நான் எதிர்பார்ப்பது, மக்களிடத்துல ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பது, புதிதாக ஒரு சேனலை நான் உருவாக்கி இருக்கின்றேன். காரணம் என்ன சார்? அந்த சேனல் சம்பந்தமாக நீங்கள் அதோடைய மந்தகதியிலே செல்கிறது அப்படின்னு சொல்லி சில நேரம் சில தொழில்நுட்பவியலாளர்கள் சொல்லுகின்றார்கள், இது பழைய ஆரம்ப காலத்திலே அது கொஞ்சம் மந்தகதியிலே இன்ஷா அல்லாஹ் சாருடைய ஒரு கவலையாக இருந்து கொண்டிருக்கு. அவருடைய ஆரம்ப காலத்துல நினைக்கிறேன் அந்த சேனல் வந்து 2012ஆம் ஆண்டு அப்படின்னு நினைச்சா வந்து சாதாரணமா யோசிச்சு பாருங்க. வந்து நாமெல்லாம் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்பதான் 1 வருடங்கள் கடந்திருக்கிறது. சார் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2012 அப்படின்னா கிட்டது 10 வருஷம் பிளஸ் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா சார்? அப்ப 13 வருஷம் கிட்டத்தட்ட 13 வருடங்கள் கடந்தும் சாருடைய அந்த சேனல் வந்து இம்ப்ரூவ் ஆகல அப்படிங்கிற ஒரு கவலையை வைக்கிறார் மக்களை. இன்ஷா அல்லாஹ் முடியுமாக இருந்தால் சாரையும் வந்து சாருடைய சேனலுக்கு சென்று பாருங்கள். ஆனால் இப்ப அவரோட ஏற்கனவே அந்த சேனல்ல இருந்த நான் சமீப காலமாக பார்த்து வந்திருக்கிறேன். என்னுடைய சேனல்ல வந்து சில குறும்படங்கள் காணப்பட்டது, சில சமூக விழிப்புணர்வை கொண்டு வரும் முகமாக அவருடைய குறும்படங்கள் எல்லாம் அமைந்திருக்கும். ஆனால் தற்பொழுது அந்த குறும்படங்களை காணவில்லை. என்ன சார் நடந்தது? சொல்ல முடியாத காரணங்கள் என்றால் தவிர்த்து கொள்ளலாம். சில குறும்படங்கள் வந்து எங்களோட வீட்டு சூழலை பொறுத்த வரையில கலை இலக்கிய தன்மை வந்து குறைவு தற்பொழுது விளங்குது. ஆனா அந்த விளங்காத காலப்பகுதியில அதுல கிட்டத்தட்ட 200 வீடியோஸ்களை வீட்டுல இருந்தாங்க டெலீட் பண்ணி போட்டாங்க. அதால அந்த குறும்படம் என்னன்னு கேட்டா அந்த இப்போதான் உங்களுடைய யூடியூப் சேனல் மந்தகதிக்கு வந்த உண்மையான தன்மை என்ன வந்து வருகிறது. என்னன்னு கேட்டா அதாவது சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோக்களை டிலீட் பண்ணுவோமாக இருந்தால் அல்காரிதம் வந்து அந்த சேனலுடைய ட்ரஸ்ட வந்து நம்பிக்கை இல்லாம போகும் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்கு சார். அதனாலதான் உங்களுடைய சேனல் வந்து இம்ப்ரூவ் ஆகாம இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், பிரச்சனை இல்லை. சார் வந்து இயல்பாகவே ஒரு சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு மனிதர், நல்ல ஒரு உள்ளம் கொண்ட உறவு அவர். என்னுடைய நெருக்கமானவரும் கூட. நான் சேனல் ஆரம்பிப்பதற்கு முன்னாலே ஒரு தரம் சாரை கண்டிருக்கிறேன், ஆனால் நெருக்கமாக கலந்துரையாட முடியவில்லை. இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய அவாவும் கூட. சாரை வந்து சமூகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். சமூகம் அப்படிங்கிற பொழுது கல்குடா சமூகத்துக்கு உண்மையாகவே சாரை பற்றிய முழுமையான தரவுகள் தெரியும்.
ஆனால் வெளி உலகத்தை பொறுத்த வரையிலே சாருடைய ஆளுமையும் அவருடைய கவலையும் சமூகத்துக்கு ஏதாவது நம்மளால் முடியுமான கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு அவாவும் வந்து சாருடைய உள்ளத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது எத்தனை வயசு சார் உங்களுக்கு? எனக்கு 61 வயசு. 61 வயதுகள் கடந்த நிலையிலே சார் இருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் அவருடைய ஆர்வத்தையும் அவருடைய கவனத்தையும் ஈர்க்கும் முகமாகத்தான் இந்த வீடியோ இருக்க போகிறது. குறிப்பாக இந்த வீடியோவானது எதற்காக வேண்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து சாருடைய அதாவது நிலப்பாடுகளையும் உங்களுக்கு அறிய தருவதோடு சார் கண்டிப்பாக வந்து நீங்க ஆதரவு கொடுக்க வேணும் அப்படின்னு தான் வந்து நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க என்ன சார் எதிர்பார்க்கிறீங்க? நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். எனக்கு உங்களுக்கு கூட அல்லாஹ் உதவி செய்வான் கண்டிப்பாக. அதே நேரத்துல தற்பொழுது நாம் புதிதாக இந்த கடந்த ஆண்டு ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அது மந்தகதியில இருப்பதால புதிதாக போகுது. வாட்சிங் ஹவர்ஸ் 100 வந்திருக்கு, 100க்கு மேல. அடுத்தது சப்ஸ்கிரைப் 60 வந்திருக்கு. அன்பான யூடியூபர் அவர்களே, அதையும் நீங்கள் உங்களுடைய உறவுகளுக்கு அந்த சொல்லி கண்டிப்பா. என்ன சார் அந்த உங்களுடைய சேனல் ஐடி? விடியல் ஹேஸ் 360. விடியல் ஹேஸ் 360. விடியல் ஹேஸ் 360 அப்படிங்கிற சாருடைய அந்த யூடியூப் சேனலுக்கு நீங்க போங்க. இப்ப சார் அந்த விடியல் ஹேஸ் 360 அப்படிங்கிற சேனல்ல வந்து எது தொடர்பான விடயங்களை பகிர்ந்து கொடுங்க? பெரும்பாலும் அன்றாட நிகழ்வுகளை அது கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். உதாரணமான காலை நேரம் ஹோட்டலுக்கு சாப்பிட வரணும்னு சொன்னா அந்த சாப்பாட சாப்பிடுறதான ஹோட்டல்ல அந்த சாப்பிடுற சம்பந்தமாக. ஆனா இஸ்லாமிய இந்த இஸ்லாமிய கட்டுப்பாடோட இஸ்லாமிய வழிகாட்டல் ஒன்றான இருக்கு. நம்ம சாப்பிட போறோம்னு சொன்னா நான் சொல்லுவேன் பிஸ்மி சொல்லணும் அப்படி. அதாவது ஏனைய யூடியூபர்கள் வந்து செய்கின்ற அந்த வ்ளாக் மாதிரி அல்லாமல் இஸ்லாமிய ரீதியான கருத்துக்கள் அதுக்குள்ளே பதிந்திருக்கு. குர்ஆனுடைய நபியுடைய வழிகாட்டலை வெளிப்படுத்துறதுக்காக நான் கருவியா பாவிட்டேன் அன்றாட நிகழ்வுகளை. நேற்று முந்த நாள் கூட ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். நான் சபரி செய்யறேன், ஒரு பிரயாணம் போறேன். அப்ப வீட்டுல இருந்து வெளியாகுள்ள என்ன செய்யணும், ரோட்டுக்கு போன உடனே என்ன ஓதணும், புதியதொரு ஊருக்கு போகக்குள்ள என்ன ஓதணும் என்ற விஷயம் எல்லாம் அதுல நான் சொல்றேன். அப்படி ஏன்னா நம்ம மௌத்தானாலும் நம்மளோட பதிவுகள் வந்து இருக்கும். அது வந்து கபூர்ல நமக்கு தண்டனையை தரக்கூடியதாக அமைந்து விடக்கூடாது, மறுமையில கேள்வி கணக்குல நெருக்கடியை தரக்கூடியதாக அமைந்திருக்க கூடாதுன்றதுல நான் கருத்தா இருக்கேன். அந்த வகையில நம்மட இந்த தற்போது நான் செய்கின்ற பதிவுகள்ல வந்து ஏற்கனவே உள்ளது இஸ்லாமிய முறையில் உள்ளதுதான் சல்மானும். இப்ப செய்யறதுல வந்து சுண்ணாவை நான் வெளிப்படுத்துற மாதிரிக்கு அத ஒவ்வொரு பதிவுகளுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தது, அதாவது ஒவ்வொரு ஹதீஸுக்குள்ளும் பதிந்திருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக நீங்கள் அந்த உங்களுடைய விழாக்களை வந்து செய்து காட்டுகிறீர்கள் மக்களுக்கு. அதாவது உணவு அருந்துகின்ற பொழுது, உணவு உட்கொள்கின்ற பொழுது, நீர் அருந்துகின்ற பொழுது நாம் என்ன ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும், இஸ்லாமிய விழுமியங்கள் என்ன அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத வந்து உங்களுடைய விளாக் வீடியோக்குள்ள கொண்டு வாரீங்க. நல்ல முயற்சி சார். இன்ஷா அல்லாஹ். அது வந்து இப்ப விடியல் ஹேஷ் 360 தான் இந்த இது தொடர்பாக படித்து கொண்டு போகிறீர்கள். பார்க்கின்ற மக்கள் சொந்தங்கள் இன்ஷா அல்லாஹ் அவருடைய அவாவும் அதுதான். அவருடைய 61 வயதை கடந்திருக்கிறார் ஆசிரியர் அவர்கள். அவருடைய பணியும் மிகவும் ஒரு சிறப்பான ஒரு பணி. ஏனென்றால் நிறைய பேர் வந்து விளாக் அப்படிங்கிற செய்யறதுல வந்து நிறைய தேவையில்லாத கருத்துக்கள், அதே போல களியாட்ட நிகழ்வுகள் போன்ற விடயங்களை எடுத்திருப்பார்கள். அவர்களுடைய முயற்சிக்கும் சிந்தனைக்கும் உட்பட்டது. ஆனால் இஸ்லாமிய விழுமியங்களை வந்து ஒட்டுமொத்தமாக அவருடைய அந்த விளாக்களை கொண்டு வருகிறார் அப்படின்னா வந்து எங்களுக்கு அதுல ஒரு மெசேஜ் இருக்கும். அந்த மெசேஜ் தான் வந்து எங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா சார்? அந்த உங்களோட வீடியோக்குள்ள இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் சார். இப்ப நீங்க வந்து ஒரு பாடகர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்ன மாதிரியான பாடல்கள் எல்லாம் படிப்பீங்க சார்? பெரும்பாலும் இஸ்லாமிய பாடல்கள் தான் பாடுவேன். ஆனா அந்த பாடல்கள் அனைத்தும் என்னால எழுதப்பட்டதாக இருக்கும், என்னால மெட்டமைக்க. இப்ப உங்களால சார் இப்ப உடனடியாக நீங்க ஏதாவது எழுதிய பாடல்கள்ல இருந்து ஒரு சில வரிகளை பாடி காட்டுங்க. இந்த பாடல் வந்து என்னால எழுதப்பட்டு என்னால மெட்டமைக்கப்பட்டது. இது கடந்த நான் நினைக்கிறேன் 17ஆம் ஆண்டு மலேசியாவுல வெளியீடு செய்யப்பட்டது. மலேசியா தான் நம்மட பெரிய தளமா இருக்கு வெளியீட்டுக்குரிய.
அப்படியா? இலங்கையில நான் அல்ஹம்துலில்லாஹ். செய்யறது குறைவு. ஆஹா. மலேசியாவுல நிறைய உறவுகள் இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு புகழ். அந்த வகையில இது மலேசியாவுல லேடி செய்யப்பட்ட இந்த குறும்படங்கள், அதாவது இருவட்டுகள் லாகனா இங்க இருந்து செய்துட்டு போவன் மலேசியாவுக்கு. அங்க ஹோட்டல்கள்ல அங்க பிரமுகர்கள் இருக்காங்க, நம்மளோட நெருக்கமானவர்கள். அது அல்லாஹு தாலா அல்ஹம்துலில்லாஹ், அவங்கள வச்சு அல்ஹம்துலில்லாஹ். இது பண்ற அந்த பாடல்ல சில 2 வரியை நான் ஒரு பாடி அல்ஹம்துலில்லாஹ், காட்டுறேன்னா நீங்க ஆசைப்படுறதுக்காக, கண்டிப்பா. நம்ம உங்களோட உறவுகளுக்காக. கண்டிப்பா. வானம் உந்தன் சொந்தமே, பூமி உந்தன் சொந்தமே, எனது குடலும் உயிரும் உந்தன் அறிவை எனக்கு சொல்லுமே, யாரஹீம் யாவதும் யா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஓடி வரும் தீரருவி உந்தன் அருளில் ஒன்று, கூவி வரும் பறவையினம் சொல்லும் உன்னை நன்று, புல்லும் பனியும் கூட உன்னை புகழ்வதை நான் கேட்கிறேன், துள்ளியோடும் மாநிலத்தின் அழகில் உன்னை பார்க்கிறேன், ஊர் உறங்கும் நேரம் அதில் உன்னை தொழுது போற்றுவேன், ஊர் உறங்கும் நேரம் அதில் உன்னை தொழுது போற்றுவேன், யாரஹீம் யாவதும் யா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். யா ரஹீம் யா யா வதூத் வதூத். உங்களுக்கு நமக்கு சில சாருடைய பாடலை கேட்டிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இது எந்த மெட்டையும் தழுவியதாக இல்லை இல்லையா சார்? நமக்கு அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு அப்படி இருந்தா மெட்டுக்கள் வரும். உங்களுக்கு ஆனா வரும் அந்த இந்தி இசையமைப்பாளர்கள் மலேசியாவுல சொல்லுவாங்க, நீ இறைவனை பத்தி படிக்கிறதால, உங்க மார்க்கத்தை பத்தி படிக்கிறதால இப்படி ஒரு திறமைய முதல் அடி என்ன சார்? அது முதல் அடி வானமுந்தன் சொந்தமே, வானமுந்தன் சொந்தமே இல்லையா? பூமி நமக்கும் பாடல் வரும். ஆனா சார் பாட்டை கேட்கிறப்பதான் பாடணும் போல தோணுது. சார் அல்ஹம்துலில்லாஹ். வானமுந்தன் சொந்தமே என்ன சார்? அந்த பாடல் இப்போதைக்கு உங்களுடைய சேனல்ல இருக்கிறதா? சேனல்ல இருக்குது. அதாவது விடியல் ஹேஸ் 360ல இருக்கு. 360 மக்களே நீங்களும் அந்த பாடலை ரசிச்சு கேட்கணும் அப்படின்னு. அதுக்கு ஏதாவது மியூசிக் என்ன இருக்குதா சார்? ரப்பான் ரப்பானுக்குன்னு சொல்லி ரப்பான் மட்டும்தான், நோ மியூசிக் நம்மட. ஓகே, அதுதான் சார் நம்ம அதுக்குள்ள கபூர்ல important ஆன விஷயம். மறுமையில ரப்பான் பண்றதுக்காக அதாவது அந்த ரப்பான் அங்கீகரிக்கப்பட்ட ரப்பான். தப்சன்னு மலேசியாவுல சொல்லுவாங்க. ம், ம், ம். அதை மட்டும் பாவிப்பேன். நான் அடிப்பேன்னா நான் சரியான முறைப்படி அந்த காலம் வராது. மியூசிக் அந்த அதாவது sound அதுக்குரிய அதாவது அந்த பாடலுக்குரிய இசை அமைப்பு அந்த ரபானிலே வராது. ஆனா இங்க ஷோர்ட் டிரைவர் சொல்லி நிச்சயமா அந்த இடத்துல அவர் அறிமுகப்படுத்தணும். இந்த அனைத்து பாடல்களுக்கும் அவர் ரப்பான் வாசிச்சிருக்காரு. ஷோர்ட் டிரைவர்னா மவுத் ஆயிட்டார் இல்லையா சார்? இருக்காரா? வயசுல மன்னிக்கவும், என்னன்னு கேட்டா நான் கிட்டத்தட்ட ஒரு ஜனாசா அறிவித்தலையும் பார்த்திருந்தேன். ஷோர்ட் டிரைவர் அப்படிங்கிற ஒரு ஜனாசா நம்ம பள்ளியில கடமை செய்யறதால அறிவித்தல் வந்திருந்து நல்ல வயசான ஒரு நாளைக்கு அவரை மீட் பண்ணிடலாம் சார். உங்களோட நிச்சயமா மீட் பண்ணலாம். இப்பவும் அவர் அந்த ரபான் அடிக்கக்கூடிய அமைப்பிலே உடல் ஆரோக்கியத்தில் இருக்கிறாரா? அடிக்க மாட்டாரு, விட்டு அடிப்பார். ஆனா அவரை போல இங்க யாருமே இல்ல ரப்பான் வாசிக்கிறதுக்கு. ரப்பான் வாசிக்கிறேன்றதை நாம சொல்லுவோம், அவரை போல யாரும் வாசிக்க மாட்டாங்க. எல்லா பாடலும் எந்த வித்தியாசமான மெட்டுக்கள் இறைவனால நமக்கு தந்தது அல்லாஹ்வால. அந்த எந்த மெட்டுக்களை நாம போட்டாலும் கண்டு அத மடக்கி உருட்டி எடுத்து அந்த ரப்பான் 2 நேரம் படிச்சா சரி அடிப்பாரு. இப்ப சார் நீங்க உங்களுடைய பாடல்கள் சாதாரணமாக எத்தனை பாடல்கள் எழுதப்பட்டிருக்கு உங்களால்? சுமார் 100 பாடல்களுக்கு மேல. இப்போது 100 பாடல்களும் உங்களுடைய சேனல்ல அல்லது வேறு ஏதாவது இருவட்டுக்கள்ல அப்படி இருக்கிறதா? இருவட்டுக்களா இருக்கு சேனல்ல, அந்த பழைய சேனல்ல நிறைய பாடல்கள் இருக்குது, இப்பவும் இருக்குது. அதாவது டியூப் சல்மான் அப்படிங்கிற அந்த உங்களுடைய பாடல்கள் எல்லாம் இருக்குது. அது ரபான் இசையோடு இருக்கு அப்படியா? இப்ப மியூசிக்கோட எல்லாம் இருந்ததையெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். அதாவது முற்பட்ட காலங்களுக்கு உள்ள இதுகள் எல்லாம் டெலீட் பண்ணிட்டீங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் சார். இப்போ என்னன்னு கேட்டா, இப்ப நீங்க டியூப் சல்மான் அப்படிங்கிற சேனலை தான் செய்றீங்களா அல்லது இரண்டையுமே செய்து கொண்டு போகிறீர்கள்? இரண்டையும் செய்து கொண்டு போகிறீர்கள். டியூப் சல்மான் பிரதானமா கராத்துக்கு வச்சிருக்கேன். அந்த கராத்தொண்ட சோட்டொண்ட போட்டேன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் 3000 4000 வியூஸ் வரும் 24 மணி நேரத்துக்கு.
அதனால அந்த வாட்சிங் ஹவர்ஸை கவர் பண்றது இல்லை தானே. அதுக்காக தான் இப்ப இந்த சேனலை செய்திருக்கேன். நான் அந்த சேனல் வந்து அந்த யூடியூப் நிறுவனம் வந்து கராத்து கட்டமே அடுத்திருக்கு. ஏஐ வந்து கராத்தை அடுக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, அனுபவம். அதனால கராத்துக்கு மட்டும்தான் அதை வச்சிருக்கேன் நான். இதுல பாடல்கள், இதுல சின்ன சின்ன கராத்துகள் வரும். அடுத்தது அன்றாட நிகழ்வுகள், அந்த இஸ்லாமிய விளிம்பியங்களை கருத்துக்களை சொல்ற மாதிரி. உங்களுடைய சமூக அந்த பயணத்திலே சார் ஏதாவது உங்களுடைய சமூக பணிக்கு மக்கள் அங்கீகாரம் அல்லது அரசு அங்கீகாரம் அப்படிங்கிற வகையில ஏதாவது அவார்டுகள் அப்படி எதுவும் பெற்றிருக்கிறீங்களா சார்? எனக்கு சர்வதேச செயலகத்தால அப்படி கிடைச்சிருக்கு. அந்த வெளிநாடுகள்ல இருந்து குறிப்பா இந்த கலைத்துறைக்கு மலேசியாவில இருந்து நான் கொண்டு வந்திருந்தேன். இப்ப உங்களுக்கு அது காட்டப்படுது. அடுத்து இந்தியாவில இருந்து, தமிழ்நாட்டுல இருந்து சில போட்டிகள்ல நான் ரசிகர்கள் தமிழ்நாட்டிலயும் இருக்கிறாங்க. என்னுடைய அதாவது உறவுகளும் வந்து இலங்கை தாண்டி இல்ல அதாவது இந்தியாவிலேயும் வந்து நம்மளுடைய டியூப்நெட் நியூஸ் தமிழுடைய உறவுகள் இருக்கிறார்கள். அதாவது இஸ்லாமிய பயான் நிகழ்வுகளை கண்டுகளிக்கக்கூடிய உறவுகள் இருக்கிறார்கள். அப்ப உங்களுடைய அந்த ரசிகர்களும் வந்து தமிழ்நாட்டிலயும் இருக்கிறார்கள். நிச்சயமா. அதாவது மலேசியாவை சொன்னேன் தானே, மலேசியாவுல என்ன எடுத்து அந்த பிரதம ரீதியாக ஒரு நமக்குரிய அந்த வீடியோக்கள் ஏதாவது இருக்கிறதா சார் மக்களுக்கு சம்பந்தமாக கொடுப்பதற்கு? என்ற அந்த சில வீடியோக்கள் பாடல்களோட சேர்ந்துருக்கு அந்த ப்ரோக்ராம், அந்த நடந்த ப்ரோக்ராம், அப்படியே சில வீடியோக்கள் இருக்கு. நான் உங்களுக்கு பார்வைக்காக நாம் அதை வந்து ஆனா நான் சொல்ல வந்தேன்னு கேட்டா, மலேசியாவுல இந்த விஷயத்த முன்னெடுத்து செய்யற அத்தனை பேரும் இந்தியாக்காரர்கள் தான், தமிழ்நாட்டை சேர்ந்த சகோதரர்கள், பெருந்தன்மையானவர்கள், நல்ல மனம் உள்ளாங்க. நீங்க மலேசியாவுக்கு நேரடியாக விசிட் பண்ணி இருக்கிறீங்களா? அப்படியா? நம்ம ஃபெஸ்டுக்கு 2009 போனேன். அதுல இருந்து நான் கலைத்துறைய டார்கெட் பண்ணி தான் போனேன். அதோட அங்க நிறைய கலை இலக்கியத்துக்கு சரியான முன்னுரிமை மலேசியாவுல. அதுல அன்னைக்கு நிறைய பேர் தொடர்புகள் இருக்கிறது, பிரமுகர்கள். அந்த வகையிலே உங்களுடைய அந்த பாடல்களும் சரி எல்லாமே வந்து இருவட்டுக்களிலே அல்லது சேனல்களிலே இருக்கிறது, பார்த்தால் இப்பயும் பார்க்க முடியும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய அதாவது எம்முடைய சேனல் உறவுகளுக்கு மூத்தவர் என்ற வகையிலும் கல்விமான் என்ற வகையிலும் கலைத்துறை மற்றும் இனி பன்முகப்படுத்தப்பட்ட துறையிலே நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். உங்களுடைய அனுபவத்தையும் அல்லது ஏதாவது கருத்துக்களையும் சொல்ல வேண்டுமாக இருந்தால் என்ன விஷயத்தை சார் எங்களுடைய மக்களுக்கு சொல்ல விரும்புகிறீர்கள் பொதுவாக? அன்பான சகோதரர்களே, இவங்கட உறவுகளே, தற்போதைக்கு நீங்க இவங்கட உறவுகளா தான் இருக்கிறீங்க. அவங்களோட விஷயத்துல நீங்க தொடர்ச்சியான முன்னுரிமை அளிக்கணும் என்று முதல் அவங்களுக்கு தான் நான் சொல்லுவேன். உண்மையில மௌலவி அவர்களே, என்னை தேடி வந்து நீங்க இந்த என்ன உங்களோட உறவுகளுக்குள்ள இணைக்கிற ஏற்பாட்டை செய்திருக்கிறீங்க. அந்த வகையில அன்பான உறவுகளே, சகோதரர்களே, நம்ம சமூக செயல்பாட்டில் இருக்கும் மனித நேயத்தோட செயல்படணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அக்லாக்கோட வாழணும்ன்றதுல இன்னைக்கு நிறைய ஈடுபாடும் நம்பிக்கையும் நெருக்கமும் இருக்கு. அந்த வகையில இந்த உங்களோட யூடியூபருக்கு உரிய முழுமையான ஆதரவை நீங்க இன்னும் வழங்குங்க. அதாவது சில மெடல்கள் இருக்கு யூடியூப்ல, அந்த மெடல்களை அவர் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக நீங்க ஏற்பாடு செய்யுங்க. அடுத்தது யூடியூப் செய்யக்கூடிய யூடியூபர்ஸ் நீங்க இருப்பீங்க, அதுல கொஞ்சம் கவனம் எடுக்கணும். நாம மவுத்து மரணம் இருக்கு, நான் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் உண்டு. இன்னைக்கு ஒரு கவலை உண்டு வருகுது. எங்களோட பதிவுகள் வந்து உலகம் அழிகிற வரைக்கும் மக்களால பார்வையிடப்படும். அது வந்து பாவத்துக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கக்கூடாது. நாங்க பல துறைகள்ல சார்ந்து நாங்க வீடியோக்களை செய்யலாம், விளக்குகளை போடலாம், பதிவுகளை செய்யலாம். ஆனா மிக உன்னிப்பான கவனத்துல நாங்க இருக்கணும். அது எங்களுக்கு மௌத்துக்கு பின்னால நெருக்கடியை தரக்கூடியதாக இருக்கக்கூடாது என்பதை நீங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க என்று நான் உங்களை வினயமாக கேட்டுக்கொள்ளுகின்றேன். நிச்சயமாக. அடுத்தது என்னுடைய யூடியூபையும் தயவு செய்த அன்பான உறவுகளே, அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்ப பூரண ஆதரவை தாங்க. 2 விஷயம் செய்யுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த யூடியூப முழுமையா பாருங்க.
கிட்டத்தட்ட அந்த முதலாவது யூடியூப் இருக்குதானே டியூப் சல்மான்ல வந்து 1400 வீடியோஸ்கள் இருக்கு. அதுல நல்லா டைம் எடுத்து நீங்க பார்க்க வேண்டி வரும். ஆகவே நீங்க ஷேர் பண்ணுங்க. அந்த புதிதாக போன வருடத்துல இருந்து நான் செய்து கொண்டிருக்கிற யூடியூபை மறந்து விடாதீர்கள். அதுக்குரிய லிங்க மௌலவி அவர்கள் தருவார்கள் என்று நான் நினைக்கிறேன். விடிகள் ஹேஸ் 360 அதையும் தயவு செய்து நிறைய பேரு இதுல பார்த்துட்டு இருக்கிறார்கள். எங்களை புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த இதுவரையில பல நிமிடங்களாக இந்த பதிவாயிட்டு இருக்கு எங்களோட அந்த பேட்டி. அந்த விடியல் ஹேஸ் 360 விடியல் ஹேஸ் 360 என்பதுதான் என்னுடைய அந்த 2வது சேனல். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தயவு செய்து முழுமையாக எல்லா வீடியோக்களையும் பாருங்க. அதுல என்னன்னு கேட்டா விசேடமான 2.25 மணித்தியால வீடியோக்களும் இருக்கு. அதுல அது என்னன்னு கேட்டா வெளிநாட்டு குறும்படம் இல்ல, அந்த இந்த நாட்டினுடைய நான் இந்த சுற்றுலா செல்லுகின்ற பொழுது அடுத்த வீடியோக்கள் இருக்கு. உதாரணமாக ஓட்டமாடியில இருக்கும், ஓட்டமாடியில இருந்து வடக்கு திசையில தெற்கு திசையில போன வீடியோக்கள் இருக்கு. அதே போல ஓட்டமாடியில இருந்து கொழும்புக்கு போன வீடியோக்கள் இருக்கு. இப்படி 2 வீடியோ அதுல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 2ம் வந்து 2.25 மணித்தியால 3 மணித்தியால வீடியோக்கள். அது நான் பெருசா எடிட் பண்ண நம்ம போட்டிருக்கேன். நீங்க பார்க்கக்குள்ள சில நேரம் சலிப்புகளை ஏற்படுத்த பண்ணிட்டு கொள்ளுங்க. ஆனா டைம் இல்லாம போயிட்டு அது அவ்வளவு பெரிய வீடியோக்களை இது பண்ணலாம். அப்லோட் ஆக்குனே கஷ்டப்பட்டு அப்லோட் ஆக்குனா ஆனா இந்த நாட்டினுடைய சுற்றாடல் பிரதேசங்கள் அதுல வருது. இந்த எங்களோட நாடு வந்து சுற்றுலாத்துறைக்குரிய நாடு இது. அந்த வகையில சுற்றுலா தலங்களை நான் அதுல காட்டியிருக்கேன். அந்த வகையில தயவு செய்து மீண்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். டியூப் சல்மான் முதலாவது என்ற சேனல், 2வது சேனல் விடியல் ஹேஸ் 360. இந்த 2ஐயும் எனக்கு முழுமையாக ஆதரவு தந்து அதை இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு எனக்கு உதவி செய்வார். இதுல கேட்கறதுக்கு சார் வந்து ஒன்றும் ஆட்சேபனை இல்லை அப்படின்னு நினைக்கிறது. என்னன்னு கேட்டா எத்தனையோ சமூக சீரழிவுகளை சுமந்து வருகின்ற யூடியூப் சேனல்களும் இருக்கத்தான் செய்கிறது. விளாக் பகுதிகள் இப்படி நிறையவே சொல்லலாம். 100க்கு கிட்டத்தட்ட ஒரு 75% சேனல்கள்லாம் வந்து அது எந்த மார்க்கமாக மதமாக இருக்கலாம், சமூக சீரழிவுகள் அல்லது சமூகத்துக்கும் மக்களுக்கும் வந்து தேவையில்லாத பதிவுகள் நிறையவே வருகிறது. ஆனால் சேருடைய பதிவுகளை பொறுத்த மட்டிலே வந்து நாமும் வந்து தாவா பணியை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இது வந்து ஒரு தாவா சிந்தனை உள்ள மக்களுக்கு தான் வந்து இது போய் சேரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஏனென்றால் வந்து களியாட்டங்களை அல்லது மற்ற விடயங்களை விரும்பக்கூடியவர்களுக்கு இது பொருத்தமாக இருக்காது. அதாவது சேருடைய சேனலாக இருந்தாலும் சரி, நம்முடைய சேனலாக இருந்தாலும் சரி, நாம வந்து தாவாவுடைய பணிகளை தான் வந்து கூடுதலாக செய்து கொண்டு போகிறோம். அந்த வகையில தான் சார் வந்து சேருடைய சொந்த குரலிலே வந்து கிராத் ஓதி இருப்பார். அதே நேரத்துல வந்து சொந்த குரலிலே இஸ்லாமிய பாடல்களை பாடியிருப்பார். அப்படியான விஷயங்கள் வந்து எங்களுக்கு கேட்கின்ற பொழுது உள்ளத்துக்கும் ஆறுதல், அதே நேரத்துல வந்து நாம மார்க்கத்தோடு தொடர்புடையவர்களாக இருப்பதற்கு அது ஒரு வழிவாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது. இப்ப சேருடைய விளாக் வீடியோ வந்து எப்படி கேட்டா அது ஒரு உணவு ரீதியாக எங்களுக்கு அது காட்சி அளித்தாலும் கூட அதுல மிகவும் குறிப்பாக அதுல ஒரு இஸ்லாமிய சிந்தனை அதுல சொல்லி இருப்பார் சார். அப்ப நீங்க வந்து அந்த விளாகை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு விளாகை பார்த்த ஒரு இன்ட்ரெஸ்டும் அதே நேரத்துல வந்து இஸ்லாமிய செய்தியையும் எடுத்துக்கொண்டு செல்வீர்கள் அந்த அவருடைய வீடியோக்கள். எனவே அன்பார்ந்த உறவுகளை இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நான் நினைக்கிற நிறைவு கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். என்னால் நேரம் சென்று கொண்டு இருக்கிறது. சரி, இப்ப கடைசியாக நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, சரியா? ஏதாவது மனதை தொடக்கூடிய கவிதைகள் ஏதாவது 2 வரிகள் சொல்லக்கூடிய இருக்குமா சார்? நினைவில் இருக்கிறதா அல்லது புத்தகத்தில் ஏதாவது இருக்கிறதா? புத்தகம் அதாவது தினகரன், குறிப்பா தினகரன் பத்திரிகையில 1991ஆம் ஆண்டு இருந்தன நிறைய கவிதைகள் எழுதி இருக்கேன். அதுவும் பொழுதுபோக்கு கவிதைகள் இல்லாது சிந்தனைகளை தூண்டக்கூடிய யுத்த கால பகுதி, சமாதான பகுதி, பிரச்சனைக்குரிய கால பகுதிகளை வச்சு அப்பப்ப நம்மளோட சுற்றாடல் உணர்வுகளை வச்சு அந்த கவிதைகள் எழுதப்பட்டிருக்கும். நான் தற்போது கவிதைகள் பத்திரிகைகள் எழுதுறது குறைவு, சோசியல் மீடியா வந்துட்டு ஆகவே அப்படியான ஒரு கவிதை உண்டு நான் உங்களுக்கு. காரணம் இந்த கவிதை அனைத்தும் தொகுக்கப்பட்டு அதை இந்த இடத்துல சொல்றேன். அது அக்கறை பச்சை என்ற பெயரில மலேசியாவுல வெளியீடு செய்யப்பட்டது. 2014ஆம் ஆண்டு வெளியீடு செய்யப்பட்ட அந்த புத்தகத்தை நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து நாம கேட்ட அந்த கவிதையை வந்து சார் வந்து உங்களுக்கு சமர்ப்பிப்பேன். ஒரு சிறிய கவிதையை
தருகின்றேன் அன்பான உறவுகளே. இது ஒரு 2 வரி 3 வரி இருந்தாலும் இது என்னுடைய பத்திரிகையில வந்த கவிதைகளை தொகுத்து மலேசியாவில வெளியீடு செய்யப்பட்ட கவிதை புத்தகம். இது பார்த்துக் கொள்ளுங்கள். அக்கறை பச்சை என்ற பெயருடன் இது சல்மான் வஹாப் என்ன சார் புத்தகம் வெளியீடு நடந்திருக்கு. 2014 ஆண்டு வெளியீடு செய்யப்பட்டது. இதனை உட்பகுதியை தேவை என்று சொன்னால் இந்த புத்தகத்தை பிறகு நீங்கள் எடுக்கலாம். இதுல அனைத்தும் அணிந்துரை, முகமுறை, வாழ்த்துறை அனைத்துமே மலேசிய பிரமுகர்கள், இலங்கையை சேர்ந்த யாருமே இல்லை. ஆனா இதுல என்னை பற்றிய அறிமுகத்தை இஸ்மாயில் சார் பிரின்சிபலா இருந்தவர், அவரை நான் அந்த இடத்துல சொல்ல வேண்டும். அவர் என்னை பற்றி இந்த பின்பகுதியில வெளியிருக்கின்றார். இந்த புத்தகத்தில இருந்து ஒரு சிறிய கவிதையை தருகின்றேன். தண்டவாளம் என்ற ஒரு கவிதை. தண்டவாளம் என்று சொன்னா தெரியும், எங்களுக்கு பக்கத்துல இருக்காது. சுமை தாங்கும் உன் இரும்பு இதயத்தை கேட்டு உயிர் விடுகிறது சுமை தாங்க முடியாத மானிட மலர்கள். தற்கொலைதான் இது. தண்டவாளம் சுமை தாங்கும் உன் இரும்பு. யாரும் தற்கொலைக்கு போயிடாங்க, இது ஹராம், இது கூடா, இது பாவம் என்று சொல்லி நேற்று தான் தண்டவாள கம்பியில இருந்து நான் கடைக்கு போட்டிருக்கேன். அதை பார்த்து கொள்ளுங்க. ஆனாலும் ஒரு கவிதை அந்த டைம்ல இது வந்துட்டு எனக்கு 2004 ஆண்டு தினகரன் பத்திரிகையில 17/10/2004 ஆண்டு தினகரன் பத்திரிகையில வந்த கவிதை தான் இது. தண்டவாளம் சுமை தாங்கும் உன் இரும்பு இதயத்தை கேட்டு உயிர் விடுகிறது சுமை தாங்க முடியாத மானிட மலர்கள். தற்கொலை. இதே போன்று பல வெளியீடுகள் அன்பான பார்த்து கொள்ளுங்கள். மலேசியாவில வெளியீடு செய்த சில போட்டோஸ்கள் என்கிட்ட இருக்கின்றன. இதை நான் காட்டுகின்றேன், பாருங்கள். இதை தனியாக யூடியூபர் தருவார் என்று நினைக்கின்றேன். இந்த அடிக்கிற படம் 2 பேரு. இது 2024 ஆண்டு மலேசியாவில வெளியீடு செய்யப்பட்டு பிரமுகரோட நான் போட்டோ எடுத்திருக்கேன். இதுல பாருங்கள், இதுல இருக்கிற அனைத்து போட்டோக்களும் மலேசியாவில எடுக்கப்பட்டது. என்னுடைய நிகழ்வுகளின் போது எடுக்கப்பட்ட படங்கள் அவை. அதே போன்று மலேசியாவில் வெளியீடு செய்யப்பட்ட சில இஸ்லாமிய கீத இருவட்டுகளை காட்டுகின்றேன், பார்த்துக் கொள்ளுங்கள். நேரம் போய்கொண்டிருக்கின்றது. அதே போன்ற இந்த இருவட்டு மலேசியாவிலே வெளியீடு செய்யப்பட்டிருந்தது. அதே போன்று இவ்வாறான ஒரு புத்தகத்தை நான் பாடல்களுடன் கூடிய பாடசாலை மாணவர்களுக்கான 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான புத்தகத்தை வெளியீடு செய்திருக்கின்றேன். அதே போன்று 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு இலங்கையை சேர்ந்த மாணவர்களுக்கு இது கொஞ்சம் மியூசிக்கோட இருக்கு. ஆனா எந்த குரல் நானே மெட்டொண்ட எடுத்து அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் மேற்பட்ட பாடல்கள், ஆடியோ பாடல்கள் இந்த இஸ்லாமிய பாடல் இல்லையா சார்? இல்ல இது பிரபலியமான கவிஞர்கள் புத்தகத்துல வந்த பாடல்கள். 3ஆம் ஆண்டு தமிழ் பாட புத்தகம் அப்படி இருக்குதானே. 3ஆம் ஆண்டு தமிழ் கல்விசார் பாடல்கள், இதுல ஆடியோ பாடல்கள். சரி, இப்படி பல முயற்சிகளை கலை இலக்கியத்துறை கூடாக இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா சாருக்கு யூடியூப் சேனல்லையும் தன்னுடைய பணியை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நீண்ட காலமாக இருக்கிறது. அதான் நமக்கெல்லாம் யூடியூப் தெரியறதுக்கு முன்னாடி சார் 2012ஆம் ஆண்டு கால பகுதியிலே யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார். ஆனா அவருக்குரிய அங்கீகாரம் அந்த சோசியல் மீடியாவில், அதிலும் குறிப்பாக என்னன்னு கேட்டா சோசியல் மீடியாவிலே வரவேற்பு கிடைக்கவில்லை இல்லையா சார்? அந்த ஒரு யூடியூப்ல மட்டும்தான் நல்ல இம்ப்ரூவ்மெண்டாக போய் கொண்டிருக்கு. அதான் யூடியூப்ல மட்டும்தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. பேஸ்புக் சேனல்ல, அதாவது பேஸ்புக் பேஜ் என்ன பேஜ்? சல்மான் வஹாப் மலேசியா சிங்கர் எல்லாம் மலேசியாவை வச்சு என்ன நம்மளுக்கு அடையாளத்தை தந்தது அந்த மலேசியா தான். இந்த தாய்நாடு ஏகப்பட்ட உரிமைகள் சலுகைகள் அந்த நாட்டுல நம்ம பிரிக்க மறக்கல. ஆனா கலை இலக்கியத்தை பொறுத்த வரையில உங்களை அடையாளப்படுத்தியது மலேசியா. பொருளாதார ரீதியான உதவிகளை செய்து தந்தது மலேசியா என்ற வகையில நான் மலேசியா மக்கள் சில சப்ஸ்கிரைபர்கள் இருக்கிறீர்கள், கண்டிப்பாக பார்த்து கொள்ளுங்கள். தெரிந்திருக்கலாம், சில வேளை நீங்கள் அறிந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய அந்த பேஸ்புக் சல்மான் வஹாப் மலேசியா சிங்கர் என்று சொல்லித்தான் இருக்கும். அந்த டிக்டாக் இருக்கின்றது 1,40,000 லைக்கர்ஸ் அதுல இருக்கு. அது சல்மான் வஹாப் ஆர்டிஸ்ட் இருக்கு ஐடியோட. விரும்பியவர்கள் அந்த துறையோடு சம்பந்தப்பட்டவர்கள் சென்று ஆனால் எனக்கு பார்த்துக் கொள்ளலாம். அன்பான
யூடியூபர் மௌலவி அவர்களே, எனக்கு உங்களோட உறவுகள் வந்து சகோதரர்கள் வந்து கண்டிப்பாக நீங்களும் யூடியூபர் develop பண்ணி கண்டிப்பாக எல்லாரும் வந்து ஒரு ஆதரவு தருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா வந்து நம்மட சொந்தங்கள் எல்லாருமே வந்து தாவா பணியோட இறை சிந்தனையோட பட்டவர்கள். உங்களுடைய காணொளிகளையும் பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவார்கள் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு நம்புகிறோம் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லோருக்கும் போய் சேர்வதாக இருந்தால் நீங்க செய்யக்கூடிய உதவி, முதலாவது நம்முடைய சேனலை மறந்து விடாதீர்கள். அது நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் இந்த சேருடைய ஆதங்கமும் சேருடைய அந்த உணர்வும் வந்து போய் சேரணுமாக இருந்தால் நீங்க கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் வந்து அவருடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் ஷேர் என்ற அதோட அவங்களுடைய கருத்துக்களை பதிவிடுவதோடு எம்முடைய இந்த காணொலியையும் வந்து நீங்க மற்ற மக்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுவீங்களாக இருந்தால்தான் இந்த வீடியோ உண்மையிலேயே குறிப்பிட்ட அந்த கலை உணர்வோடு இருக்கக்கூடிய சில வேளைகளிலே சாருடைய வயதை ஒத்தவர்களுக்கு இந்த விடயம் நிறையவே பிடித்ததாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய இளைஞர் சமூகத்திலும் காட்டிலும் கூட நிறைய சாருடைய வயதை ஒத்தவர்கள் தான் இந்த இதுல ஈடுபாடு கூடியவர்களாக இருப்பார்கள் இல்லையா சார்? அதுதான் உண்மையான அந்த சரியான ஒரு பார்வை அமைந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன யூடியூப்ல நான் பாக்குறேன் அனலைஸ 25 வயதுக்கும் 35 வயதுக்கும் இடைப்பட்ட கூடுதலாக இருக்கிறார்கள். அதாவது என்னது யூடியூப் ஸ்டூடியோவில் போய் பார்க்கிற பொழுது அப்படியாக இருந்தால் இளைஞர்களுடைய வரவேற்பும் சரி கவர்ந்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்ல முடியும். நான் ஒரு பொதுவான ஒரு மதிப்பீடைத்தான் நீங்க குறிப்பிட்டிருந்தேன், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நீங்க உங்களுடைய பகிர்வுதான் கூடுதலான நபர்களுக்கு அவருடைய செய்தியை கொண்டு போய் சேர்க்க முடியும். அதிலும் உங்களுக்கும் நன்மையும் இருக்கிறது. ஏனென்று கேட்டால் அவர் வந்து ஒரு இஸ்லாமிய சிந்தனையை வந்து தன்னுடைய வீடியோக்களிலே மெசேஜை வந்து சொல்லக்கூடிய ஒரு வீடியோவாகத்தான் அந்த வீடியோக்களை கிரியேட் பண்ணியிருப்பார். எனவே ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் ஃபித்தாரை நாம அதாவது இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறோம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் சார், நான் அழைத்திருந்ததுக்கு அதாவது உங்களுடைய இடத்துக்கு வந்ததற்கும் அதே நேரத்திலே நான் உங்களை அழைத்து பேசுவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தந்தீர்கள். முதலில் அல்லாஹுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். அதே நேரத்திலே இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை கருத்தில் கொண்டு சார் எங்களுக்கு அந்த உங்களுடைய தகவல்களையும் உங்களுடைய அபிப்பிராயங்களையும் தந்தமைக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக மௌலவி அவர்களே, யூடியூபர் அவர்களே, மீடியா வந்து என்ன பேட்டி எடுத்து இதுவரையில செய்யவில்லை. அந்த வகையிலே ஆனந்த கண்ணீரோ கவலையான கண்ணீரோ தெரியவில்லை, வர பார்க்கிறது. அந்த கண்ணீர் துலாவுக்கு முதல் கண்ண நன்றி கூறி கொள்ளுகின்றேன். அதே போன்று உங்களுடைய முகத்தை போலவே உங்களுடைய அகம் இருப்பதாகவே நான் உணர்கின்றேன். அந்த வகையில சந்தித்து இந்த நீண்ட நேர பேட்டியினை என்னிடமிருந்து எடுத்து என்னுடைய விடயங்களை எடுத்து நீங்கள் பதிவேற்றம் செய்திருக்கின்றீர்கள். அந்த வகையிலே உங்களுக்கும் நான் நன்றி கூறி கொள்ளுகின்றேன். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களையும் தக்கபலல்லாஹு மின்னா, உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக குறிப்பிடுவதற்கு மறக்காதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதே போன்ற மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.